அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 24ஆம் தேதி மாசி மாதத்தின் 12ஆம் தேதி. இந்த நாளில் நமக்கு ஏகாதசி திதியும் இருக்குது. இது கூடவே லா ஆஃப் அட்ராக்ஷன் படி கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடிய 369 போர்ட்டலும் இருக்குதுங்க. இந்த நாளில் குறிப்பிட்ட ஒரு பொருளை அரிசி டப்பாவில் மறைத்து வைப்பதன் மூலமாக கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு காலையில் போட்டிருந்தேங்க. இவை தாண்டி ஒரு டம்ளர் தண்ணீரை குடித்தோம் அப்படின்னாவே போதும், நம்மளுடைய நிறைவேறாத வேண்டுதல்கள் கூட நிறைவேறும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன். இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் ரெண்டையும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது பார்த்துட்டு இன்று இரவு 12 மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. நாளைக்கு ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய விதமான விசேஷமான சேர்க்கைகள் எல்லாம் ஒரு சேர அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 25ஆம் தேதி மாசி மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமையே இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான தேய்பிறை பிரதோஷமானதும் இருக்குது. இந்த தேய்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய தீராத கவலைகள், கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், கடன்கள், நோய்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் செவ்வாய்க்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டிற்கும் நந்தி பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அடுத்ததாக இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெருமாளுக்கு உரிய திருவோண விரதமானது இருக்குது. இது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை மாலை 5:12 அப்படிங்கும்போது தொடங்குதுங்க. புதன்கிழமை மாலை 4:51 வரைக்கும் இந்த திருவோண நட்சத்திரமானது இருக்குது. அதுவும் நாளைக்கு சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷம் வரக்கூடிய நாளில் பெருமாளுக்கு உரிய இந்த திருவோணம் இருக்கிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் உரிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 2525 அப்படிங்கிற போர்ட்டலும் நமக்கு இருக்குது. அதாவது இந்த தேதியும் 25, வருடமும் பார்த்திங்கன்னா 25. அடுத்ததாக இதனுடைய கூட்டுத்தொகைன்னு தனியாக பார்க்கும்போது 2 + 5 7, 2 + 5 7, அப்போ 7 அப்படிங்கிற போர்ட்டலும் நமக்கு இங்கே சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 நாட்களுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். மாசி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமானது இந்த 25ஆம் தேதி வருது அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த நேரத்தில் வருது, எப்போ முடியுது, அந்த நேரத்தில் எப்படி நம்மளுடைய கோரிக்கையை கேட்டால் கட்டாயம் நிறைவேறும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்குமே ஏகப்பட்ட சிறப்புகள் சொல்லியாச்சு. இப்போ இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு நமக்கு திரிபுஷ்கர் யோகம் இருக்குது. இந்த திரிபுஷ்கர் யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, குறிப்பிட்ட நாள், கிழமை, திதி இது 3 சேரக்கூடிய ஒரு நேரம் தான் திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோம்னாலும் அது தொடர்ந்து 3 முறை செய்கிற மாதிரி வாய்ப்பு அமையும்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பணம் டெபாசிட் பண்ணிங்கன்னா 3 தடவை டெபாசிட் பண்ணுற மாதிரி அமையும். மேலும் வேறு ஏதாவது தங்க நகைகள், ஆபரணங்கள் இது போல் பொருட்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அது தொடர்ந்து நீங்கள் 3 முறை வாங்குற மாதிரி அமையும். எது வேணாலும், எதெல்லாம் மங்கள பொருட்கள் நமக்கு பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கலாம். தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நேரத்தில் நீங்கள் மருந்து மாத்திரைகள் வாங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் வாங்குங்க. அடுத்த நாள் வாங்கிக்கலான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாளே வாங்குங்க. இந்த நாளில் நீங்கள் வாங்க தேவையில்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஏதாவது ஹெல்த் செக்அப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த நாளில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சினா போகலாம், இல்லைன்னா நீங்கள் அடுத்த நாள் போய்க்கோங்க. அதே போல் பெரிய காரியம், அதாவது கண்டலன்ஸ் ஏதாவது ஆயிடுச்சு அப்படிங்கும்போது
அப்படிங்கும்போது அங்கே அவசியம் ஏற்பட்டால் மட்டும் போங்க, இல்லைன்னா அடுத்த நாள் போங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து இதே போல் பெரிய காரியத்துக்கே போகிற மாதிரி வந்து சூழல் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்த நாட்களில் வீண் வாக்குவாதங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. அதே போல் யார் மேலேயாவது கேஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இல்லைன்னா வாய்தா மேலே வாய்தா வாங்கிட்டு இருக்கிற மாதிரியே வந்துடும். அடுத்தது கடன்னு ஒன்று இந்த நாளில் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. அது ஒரு சிறு தொகையை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் கூட அது பெரிய அளவு கடன் பிரச்சனையில் இழுத்து விட்டுரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் கடன் வாங்கிறத தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. சரி, இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னே சொன்ன மாதிரி தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கலாம். புதுசாக துணிமணிகள் வாங்கணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இப்போ இது முகூர்த்த மாதமாக இருக்கிறதுனால நிறைய வந்துட்டு திருமணங்கள் எல்லாம் நடக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க இருக்குதுங்கும்போது அதுக்கான துணிமணிகள் வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க அப்படிங்கும்போது இந்த நேரத்தை வந்துட்டு நீங்கள் தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி எந்த நிகழ்வுகளும் இல்லை, மேலும் எங்களுக்கு இந்த தங்க நகை துணிமணிகள் வாங்கும் அளவிற்கெல்லாம் வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது மங்கள பொருட்கள் வந்து நீங்கள் வாங்குங்க. மஞ்சள், கல்லுப்பு இது போன்ற பொருட்கள் வந்து நீங்கள் வாங்குங்க. மளிகை சாமானம் வந்து வாங்குங்க. இது போல் ஏதாவது வாங்கலாம். அடுத்ததாக நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பணத்தை அப்படிங்கும்போது இந்த நாளில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறது நல்லது. அதுவும் இந்த நேரத்தில் டெபாசிட் பண்ணுறது நல்லது. இல்லை பேங்க்குக்கெல்லாம் போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலையே தனியாக ஒரு பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது ஒரு சின்னதாக உண்டியல் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த உண்டியலில் புதுசாக வந்துட்டு நீங்கள் பணத்தை வந்து போட்டு வைக்கிறது சிறப்பு. ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு போட்டு வைக்கலாம். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்கிற மாதிரி அது மலன்னு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேலும் உங்கள் குழந்தைங்க கிட்ட கூட இந்த நாளில் அவங்க கையால் வந்து ஏதோ ஒரு 2 ரூபாவோ 3 ரூபாவோ அந்த உண்டியலில் வந்து போட சொல்லி சேமிப்பு பழக்கத்தை வந்துட்டு ஏற்படுத்துங்க. சரி, இத்தகைய சிறப்பான பலன்களை தரக்கூடிய இந்த திரிபுஷ்கர காலம் அப்படிங்கிறது நாளைய நாளில் எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளை காலை 6:55 இருந்து மதியம் 12:47 வரைக்கும் இந்த நேரமானது இருக்குது. இது கிடைப்பட்ட நேரத்தில் நான் சொன்ன ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பர்ஸில் பணம் எடுத்து வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது மாதம் கண்டிப்பாக வரும் அப்படின்றலாம் சொல்ல முடியாதுங்க. சில மாதங்களில் வரும், சில மாதங்களில் வந்து வராமல் கூட போயிடும். அதுவும் இந்த முறை நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பான சேர்க்கை கொண்ட நாளில் வந்திருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சி, அதாவது பணம் சேருவதற்கு நகை சேருவதற்கெல்லாம் நம்ம செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சின்ன முயற்சியும் நமக்கு அளப்பரிய பலன்களை வந்து தரும். நம்மளாம் இந்த அளவுக்கு பணத்தை சேர்த்துட்டோம், நாமளாம் இந்த அளவுக்கு தங்கம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே மெச்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கூட இது கொண்டு வந்து தரும். அதனால் மறக்காமல் இந்த சின்ன முயற்சியை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு முறை டைம் வந்து ஞாபகப்படுத்திடுறேங்க. நாளைக்கு காலையில் 6:55 இருந்து நாளை மதியம் 12:47 வரைக்கும் இந்த நேரத்தில் ஜஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன பொருளை வாங்கிறதுக்கு கடைக்கு வெளியில் கிளம்புனீங்க அப்படின்னாலுமே அது நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.